Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சிஎஸ்கே பயிற்சியாளர் ஃபிளமிங் விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் விலக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிளமிங் பயிற்சியின் கீழ் 5 IPL கோப்பைகள், 2 சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகளை சிஎஸ்கே வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபிளமிங் பயிற்சியின் கீழ் 12 முறை பிளே ஆஃப் சென்றுள்ள சிஎஸ்கே அணி 10 முறை இறுதிப் போட்டியில் விளையாடியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார். நாகராஜன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ஒரு சக்சஸ்ஃபுல் பயிற்சியாளர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்னு சொன்னாலே 2 பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒன்னு மகேந்திர சிங் தோனி அப்படின்னா, இன்னொன்னு அந்த அணியினுடைய பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான். குறிப்பாக ஸ்டீஃபன் ஃபிளமிங்கினுடைய தலைமையில 5 முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி IPL சாம்பியன் பட்டங்களை வென்றிருக்கிறது. அதே போல 2 சாம்பியன்ஸ் டிராஃபியும் வின் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கும் அந்த அணிக்கும் அந்த அணி நிர்வாகத்துக்குமான இணக்கமான உறவு அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலத்தை தொடர்ந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். IPL வரலாற்றிலேயே அதிக ஆண்டுகள் ஒரு அணிக்காக தொடர்ந்து அதிக ஆண்டுகள், அதாவது 15 சீசன்களுக்கு மேலாக தலைமை பயிற்சியாளராக பணியாற்றிய ஒரே நபர் அப்படிங்கிற பெருமை பெற்றிருக்கிறவர் தான் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்னைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ரசிகர்கள் மத்தியில அந்த அணி மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த அணியில அடுத்தடுத்த கட்டத்துல விளையாடக்கூடிய வீரர்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய, அதுவும் தேர்வு குழு ஒவ்வொருத்தரும் தேர்வு செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஸ்டீஃபன் ஃபிளமிங்கை சார்ந்துதான் அமையுன்ற நம்பிக்கை தொடர்ந்து இருக்கு. அப்படின்னா அதுக்கு அவருடைய உத்வேகமான, அதே போல அவருடைய ஒரு மெச்சூர்டான திங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஒட்டுமொத்த அனுபவம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடனான இந்த நீண்ட கால உறவு, அதாவது ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பரஸ்பரமாக பேசி ஃபிளமிங் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தற்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது, அந்த நிர்வாகமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா IPL வரலாற்றிலேயே மிக வெற்றிகரமான மற்றும் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நின்ற கூட்டணிகள்ல ஒன்றா நம்ம இணைந்து செயல்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஃபிளமிங் உருவாக்கி சென்றிருக்கக்கூடிய இந்த பாரம்பரியம் எப்போதுமே எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னும் மிகுந்த மரியாதையோட நன்றியோட ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு நன்றி தெரிவிப்பதாக அவர்கள் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2008வது வருஷம் முதல் IPL தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வீரராக விளையாடிய ஃபிளமிங் அடுத்த வருஷமே 2009ல அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருந்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்டத்தட்ட 2010, 2011, 18, 21 அப்புறம் 23 அப்படின்ற 5 IPL கோப்பைகளை வென்று மிகப்பெரிய சாதனை படைத்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் தான் ஸ்டீஃபன் ஃபிளமிங். அண்ட் IPL வரலாற்றிலேயே நான் சொன்ன மாதிரி 15 சீசனுக்கு மேல தலைமை பயிற்சியாளரா ஒரு அணிக்கு பணியாற்றி இருக்காருன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான். வேற எந்த கோச்சுமே இத்தனை வருஷம் சஸ்டைனபிலிட்டியோட ஒரு அணிக்கு, அதுவும் இந்த மெயின் இன் எல்லோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருந்தது அப்படிங்கிறது அந்த அணியில விளையாடி இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களை கேட்டாலுமே தெரியும், அணி நிர்வாகத்தை கேட்டாலுமே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலா அவர் வச்சிருந்தாங்க. அதே போல சென்னை அணி 10 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிக்கிறாங்க. பிளே ஆஃப்க்கு முன்னேறக்கூடியதே சவாலா இருக்கக்கூடிய சில மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை அணியா இருந்தப்பவும் சரி, பிளே ஆஃப்க்கு முன்னேறக்கூடிய முக்கிய விஷயமே ஃபிளமிங்குடைய கோச்சிங்ல தான் நடந்திருக்கு. அதே போல 2020, 2022 ஆகிய ஆண்டுகளை தவிர மற்ற அனைத்து முறையுமே பிளே ஆஃப்க்கு தகுதிக்கு பெற்றிருக்கக்கூடிய சீரான திட்டமிடலுக்கு ஃபிளமிங்குடைய அந்த கோச்சிங் அப்படிங்கிறது ஒரு சான்றா விளங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை அணி 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுச்சு 2018. அதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த IPLக்கு பின்னாடி திரும்பினாங்க. 2012க்கு அப்புறமா மீண்டும் திரும்பினாங்க. அதுக்கப்புறமும் சிறப்பா வழி நடத்தி அடுத்த ஆண்டிலேயே கோப்பையை வெல்ல வச்சது அப்படின்னா அவருடைய சஸ்டைனபிளான அந்த கோச்சிங் மெத்தடு பிளஸ் அந்த கேப்டனுக்கும் அவருக்குமான இருக்கக்கூடிய உறவு, அதே போல ஃபேன்ஸுக்கு என்ன வேணும், எந்த நேரத்துல எதை பண்ணுன்ற மாதிரியான ரொம்ப கிளியரான மைண்ட் செட்டோட ஃபிளமிங்கோட கோச்சிங் இருந்திருக்கு. அப்படியாப்பட்ட ஸ்டீஃபன் ஃபிளமிங் மென் இன் எல்லோன்னு சொல்லப்படக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு பாரம்பரியமிக்க அணியினுடைய பயிற்சியாளரா விளங்கி இருக்கிறாரு. அவரு தற்பொழுது
பரஸ்பர உறவின் அடிப்படையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ஒரு பாரம்பரியமான அணியை கட்டமைப்பதற்கு இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்த ஒரு நபர் அப்படின்ற ஒரு பெருமையோட ஒரு விடைபெறுறத ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அடுத்ததா யாரு புதிய பயிற்சியாளரா வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல ஒருவேளை மகேந்திர சிங் தோனியும் பயிற்சியாளர் வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இங்க எழும்பி இருக்கிறது. ரசிகர்களும் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.